ஹாய் கேஸ், குட் மார்னிங். ஒரு சின்ன கதை கேட்கலாமா? இந்த ஸ்டோரி வந்து வில்லேஜில் நடந்த ஸ்டோரி. இதை நான் புக்கில் படிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இதை ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன், வாங்க கதைக்குள்ளே போகலாம். முத்துக்கருப்பன் சின்னப்பன் அப்படிங்கிற 2 பேர் இணைப்பிரிய நண்பர்களாக இருக்காங்க. இவங்க வந்து கோவில் திருவிழாவில் நாடகம் இதெல்லாம் போடுவாங்கல்ல, அதில் வந்து 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இவங்க ஊரில் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க எல்லா ஊர்லேயுமே நாடகம் அப்படின்னாவே இவங்க 2 பேர்த்த தான் அழைச்சிட்டு போவாங்க. ராஜா வேஷம், கோமாளி வேஷம், லேடி கெட்டப் இது எல்லாத்துலேயுமே ஒரு கலக்கிடுவாங்க. அதனாலேயே எல்லாத்துக்குமே இவங்க மேலே ஒரு மதிப்பு மரியாதையும் உண்டு. சின்னப்பன் நாடகம் போடுறது மட்டும் இல்லாமல் அவங்க நிலத்துல விவசாயமும் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துக்கருப்பனுக்கு ஒரு தங்கையும் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு சின்னப்பன் வந்து அடிக்கடி போயிட்டு வருவார். அப்போ போகும்போது அவங்கள ரொம்ப பிடிச்சு போய் 2 பேருமே விரும்புகிறாங்க. இது நாளடைவில் முத்துக்கருப்பனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரிய வருது. முத்துக்கருப்பன் ஒரே வார்த்தையில் என்னோட நண்பனுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிடுறாங்க. அவருக்குமே அதில் சம்மதம் தான். ஆனால் கல்யாண பேச்சை எடுக்கும் போதெல்லாம் சின்னப்பன் இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம், நிலத்துல வந்து இப்போ தான் நான் கடலை இதெல்லாம் போட்டிருக்கேன், அதை அறுவடை பண்ணணும், அதுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம், மிளகா போட்டிருக்கேன், அதை அறுவடை பண்ணிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லும் போதெல்லாம் தட்டி கழிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே சங்கடமாக போகுது. இப்படியே வயசு பொண்ணை எத்தனை நாளைக்கு வச்சுக்கிறது, இவர் வேற இப்படி சொல்லிட்டே இருக்காரு, தட்டி கழிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே நாளடைவில் முத்துக்கருப்பனுக்கும் சின்னப்பனுக்கும் வந்து வீண் சண்டை வருது, வீண் விவகாரம் வருது. அதனால 2 பேருமே பிரிஞ்சிடறாங்க. இனிமேல் வீட்டு பக்கமோ இல்லை நாடகமோ நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. சின்னப்பனுக்கு ரொம்ப கவலையாக இருந்தாலும் நம்ம அவளை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி முத்துக்கருப்பனோட தங்கையும் வீட்டில் வந்து எனக்கு வேற வரன்னு பார்க்காதீங்க, நான் கட்டினா அவரத்தை கட்டுவேன், இல்லைன்னா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணாட்டையும் தந்தைட்டையும் சொல்லிடுறாங்க. முத்துக்கருப்பனோட அப்பாவுக்கு வந்து மாலைக்கண் நோய் வருது. அது வந்து சின்னப்பனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் குசியா இருந்தாலும் ஒரு பக்கம் கவலையா இருக்கு. அவள் வந்து ரொம்ப கவலைப்படுவாளே, ஃபீல் பண்ணுவாளே, அழுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபீல் பண்றாரு. அப்போ கோவில் திருவிழா வேற வருது. அதுல நாடகம் போறதுக்கு முத்துக்கருப்பன் மட்டும் போறான். இவனுக்கு ஒரே கவலையா இருக்கு. இவன்ட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அப்படின்னு மன வருத்தப்படுறான். சரி, கோவில் திருவிழாக்கு அவள் வருவா, அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான். ஆனால் அவள் வரவே இல்லை. அதனால அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டில் ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருந்த மேனிக்கு பக்கத்தில் எட்டி பார்க்குறான். அவள் வெளியே வரலை. இவள் குரல் கேட்டதுமே வெளியே வந்து ஒரு செகண்ட் பார்த்துட்டு திரும்ப உள்ளே ஓடி போயிடுறா. அது இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை நம்ம மேலே கோவத்தில் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் விட்டுறான். சரி, என்னைக்கா இருந்தாலும் வந்து பேசுவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனை அசால்ட்டாக விட்டுறான். கோவில் திருவிழாவில் தேர் இழுக்கும் போது எப்பவும் இல்லாமல் இந்த வாட்டி வந்து தேர் வந்து சாஞ்சிருச்சு, இது ஏதோ தெய்வ குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கருப்பனோட அப்பா வந்து எல்லை கோயிலில் போய் நான் தீபம் போட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஈவினிங் போல் கிளம்புறாரு. இவர் தீபம் போட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது மழை வருது, இடி மின்னெல்லாம் மின்னுது. அப்படியே மேக கூட்டங்கள்லாம் இருட்டிட்டு வருது. இவருக்கு நைட் ஆக கண்ணெல்லாம் அப்படியே மங்களா தெரியுது. இவருக்கு மாலைக்கண் நோய் வந்து வர ஆரம்பிக்குது. வீட்டில் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கங்கே தேட ஆரம்பிக்கிறாங்க. கோயில்லையும் இவரை காணமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வழி மாறி எங்கிட்ட காட்டுக்குள்ளே போயிட்டாரு. சின்ன பொண்ணும் அவங்களுக்கு தெரியாமே தேட ஆரம்பிக்கிறான். ஒரு வழியாக அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சு போயிடுறாரு. அவருக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிறனால இவன் வேற குரல்லாம் மாற்றி பேசி அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு பக்கத்தில் விட்டுட்டு அவன் போயிடுறான். ஆனால் அவருக்கு சின்னப்பன் தான் வந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்றது தெரியுது. சின்னப்பன் வந்து வீட்டில் போய் தூங்கிடுறான். அப்போ தூக்கத்தில் வந்து கனவுல தன்னோட காதலிகிட்ட பேசுகிற மாதிரியே உளறிட்டு என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு திடுக்குன்னு எந்திரிச்சிடுறாரு. அப்போ பக்கத்தில் பார்த்தா முத்துக்கருப்பனோட தங்கை, அவனோட காதலி வந்து உட்காந்துருக்காங்க. பார்த்துட்டு இது பிரம்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்குறாரு. திடுக்குன்னு அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு. அவள் அப்படியே உட்காந்தே இருக்கா. பார்த்துட்டு நீயா இங்கே உட்காந்துருக்க, நிஜமாவே நீதானா அப்படின்னு தொட்டெல்லாம் பார்க்குறான். அவள் தான் உட்காந்துருக்கா. அவளுக்கு பின்னாடி முத்துக்கருப்பன் நின்றுட்டு இருக்கான். அவன் அழுதுகிட்டே வந்து சின்ன பண்ண கட்டி பிடிக்கிறான். எங்கள் அப்பாவை காப்பாற்றினது நீ தானே எங்களுக்கு தெரியும், இனிமேல் எங்கள் வீட்டில் நீயும் ஒருத்தன், என் தங்கச்சியை எப்போ இருந்தாலும் நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சமாதானமாகறாங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஸ்டோரியில் வந்து உங்களை பார்க்குறேன். டாடா பை பை அண்ட் டேக் கேர்.